ஓம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகபெருமானை நாம் வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ வகையான வழிபாட்டு முறைகள் இருக்குங்க. அந்த வழிபாட்டு வகைகளில் மந்திரம் சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே எளிமையானது, மகா சக்தி வாய்ந்தது. உதாரணத்திற்கு முருகபெருமானுக்கு தினம்தோறும் நம் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தினமும் கோவிலுக்கு போய் தான் விளக்கேற்றணும், அல்லது நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நம்ம மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிற முறையை எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்தும் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம். நீங்கள் பேருந்தில் போயிட்டுருக்கீங்க, அந்த நேரத்தில் யாருடனும் பேசாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் முருகனுக்கு உரிய மந்திரத்தை மனதிற்குள் நல்ல முறையில் சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த பயணத்தை தொடரலாம். இந்த மாதிரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எளிமையான வழிபாட்டு முறை, ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த, மகா சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை. நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் முனிவர்களும் மந்திரம் சொல்லி தான் தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றாங்க. மந்திரம் சொல்ல சொல்ல நம் மனமானது தெளிவு பெறும், எண்ணம் வலுப்பெறும், நம்ம எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் சொல்வனுடைய மனது ரொம்ப தூய்மையாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவான ஒரு மனநிலையில் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியானதாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரம் நம்மளுடைய எப்பேற்பட்ட துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய மந்திரம், நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய மந்திரம், நோய் நொடியிலிருந்து நம்மை காக்கக்கூடிய மந்திரம். எப்போவுமே முருகனுடைய வேலும் மயிலும் சேவலும் நம் கூடவே கவசம் மாதிரி நமக்கு இருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். மந்திரம் சொல்கிறதே சரியான முறையில் சொன்னாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உச்சரிக்க வரல, நான் எப்படி சரியாக சொல்கிறது அப்படின்னு கேட்பீங்க. எனக்கே ஒரு சில மந்திரங்கள் சரியாக உச்சரிக்க வராது. இருந்தாலும் ஒரு குழந்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறது தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், எதற்காக வழிபாடு செய்கிறோம், எதற்காக முருகனுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறது முருகபெருமானுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி உச்சரிக்க வருதோ, உங்களுக்கு எப்படி சொல்ல வருதோ அந்த முறையில் சொல்லுங்கள். ஒரு தவறும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு முழு மனதோடு முருகனுக்கு உரிய மந்திரம் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமான மந்திரமாக இருந்தாலும் நமக்கு எப்படி சொல்ல வருதோ அப்படி சொல்லி வழிபாடு செய்யலாமுங்க. அதில் ஒரு தவறும் கிடையாது. இன்று நம்ம பார்க்க போகிற மந்திரம் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேரோடு அழிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நல்ல முறையில் மனதிற்குள் மனனம் செய்துட்டு தினமும் ஒரு முறையாவது முருகபெருமானை நினைத்து சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போகும், எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் மறைந்து போகும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். முருகபெருமானின் அருள் எப்போவுமே நமக்கு கூடவே இருக்கும். முருகனின் அருளையும் அனுகிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அப்படின்னே சொல்லலாமுங்க. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி நமக்கு வந்து குவியுங்க. அத்தனை அற்புதமான சக்தி வாய்ந்த மகா மந்திரம். ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகலபூத கண சேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷாய பந்தய மாம் ரக்ஷ ஓம் சகல ஜௌர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் த்ரீம் அனுகிரகம் குரு நமக. ஓம் சரவண பவாய ஓம் சௌம் த்ரீம் அனுகிரகம் குரு நமக. ஓம் சரவண பவாய ஓம் சௌம் த்ரீம் அனுகிரகம் குரு நமக. இந்த மந்திரத்தை தினமும் ஒரே ஒரு முறை சொல்லி முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க.
நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பம் அனைத்தும் நீங்கி போகுங்க. நல்லதோர் வாழ்வு நமக்கு அமையும். முருகனின் அருள் எப்போவுமே நமக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதாக இருந்தாலும் அதில் முழு நம்பிக்கையோடு செய்யணும். இறை வழிபாடு அப்படிங்கிறதே நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த இறை வழிபாடும் நமக்கு நற்பலனை கொடுக்காது. அதாவது சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு செய்யாமல் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு நல்லதை கொடுப்பார். முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம் வாழ்வு நலமானதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை நாம் வழிபாடு செய்து இந்த பதிவை நாம் முடிச்சுக்கிறோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.